வெல்கம் டு ரெஸ்லிங் ரிமிக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரோமன் ரெய்ன்ஸ் ரிட்டர்ன் டேட் எப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு அண்ட் 2025 சாம்பியன்ஸை யார் எந்தெந்த சூப்பர் ஸ்டார் டீத்ரோன் பண்ணுவாங்க ஒரு லிஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, ஒரு சில பெரிய அப்டேட் தான் பார்க்க போகிறோம். மறக்காம சேனலுக்கு புதுசாக வந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னா, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு ஃபேவரட்டான சாம்பியன் இப்போதைக்கு 2025 ஒரு பெஸ்ட் சாம்பியனாக இருப்பாங்களா, அவங்கள எந்த சூப்பர் ஸ்டார் வந்து டீத்ரோன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் சீஃப் ரோமன் ரெய்ன்ஸ் பற்றி. இப்போதைக்கு ரோமன் ரெய்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சாம்பர் பேப்பர் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ண மாட்டார்னு ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்ன, ரோமன் வந்து இன்ஜூர் ஆக்கியிருக்காங்க. அதுக்கு இன்னொரு கதை இருக்குது. ரோமன் எலிமினேஷன் சாம்பருக்குள்ளே வந்திருந்தாலும் அவர் வந்து பின் பண்ணி தோக்கடிக்க வைப்பாங்கன்ற மெயின் ரீசனால தான் எலிமினேஷன் சாம்பர் பேப்பர் வியூவில் மேட்ச் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஆல்மோஸ்ட் இது ரூமர்ஸாக தான் இருந்துச்சு. இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ எலிமினேஷன் சாம்பர் பேப்பர் வியூவில் ரோமன் வந்து பார்க்க முடியாது. ஆனால் சான்ஸ் இருக்குது ரோமன் வந்து சர்ப்ரைஸ் ரிட்டனாக வந்து எல்லாத்தையும் வந்து பொழக்கிறதுக்கு. ஆனால் அது மட்டும் இல்லை, அப்படி ரோமன் ரெய்ன்ஸ் அஃபிஷியலாக எப்போ வருவார்னா, எலிமினேஷன் சாம்பர் பேப்பரையும் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து வர போகிற மண்டே நைட் ரால் வந்து வர போகிறாரு. ஆல்மோஸ்ட் இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வின்ஸ் மிக்மன் தான் த காட் ஆஃப் WWE. உண்மையிலே இவர் வந்து அவர் தான் சொல்லணும். அண்ட் என்னதான் அவர் கேஸ் வச்சிருந்தாலும் இவர் தான் அதுக்கு உண்மையிலே அடையாளம். அதாவது இப்போ என்ன கதைனா, அவரும் அண்டர்டேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷோவில் வந்து ஸ்பாட்டட் ஆகியிருக்காங்க. அண்ட் இங்கே இப்போதைக்கு WWE வின்ஸ் மிக்மன் வந்து பார்த்தீங்கன்னா WWE திருப்பி வருவார், அவரோட ஸ்டோரி திருப்பி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கடந்த ஒரு மாதமாக அவரோட இந்த மாதிரி ரூமர்ஸாக போய்கிட்டு இருந்துச்சு. வின்ஸ் மிக்மனோட கேஸ் முடிஞ்சா இல்லைன்னு கேட்டால் இன்னும் இழுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, இன்னும் இந்த பொம்பளை கேஸு அப்படின்னு இருக்கு. அண்ட் இதில் பிராக் லெஸ்னர் வந்து இன்வால்மெண்ட் ஆகியிருக்காரு. ஸோ அதெல்லாம் விடுங்க. உண்மையிலே அவர் என்னதான் கேஸ் இருந்தாலும், என்னதான் அவர் வந்து தப்பான ஆளாக இருந்திருந்தாலும், அண்ட் WWE உருவானதுக்கு மெயின் ரீசன் இவர் ஒரே ஒரு ஆள் தான். அண்ட் ட்ரிபிள் ஹெச் கூட முடியாது. அண்ட் ட்ரிபிள் ஹெச் பார்த்துட்டு தான் இருக்காரு. இந்த வின்ஸ் மிக்மன் இல்லைன்னா ஜான் சினான்னு ஒரு ஆள் கிடையாது, டிராவல் சீஃப்னு ஒரு ஆள் கிடையாது. டிராவல் சீஃப் உருவாக்குனதே வின்ஸ் மிக்மன் தான். அது மட்டும் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இவர் கேஸ் இருந்தாலும் பரவாயில்ல, கிளட்டு சாகும்போது கேஸோட சாகட்டும். நம்பர் 2 என்னன்னா, எலக்ட்ரா லோப்ஸ். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ WWE வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இவங்களை வந்து தூக்கி எரிஞ்சிட்டாங்க. அவ்வளோதான். ஒரு சில சூப்பர் ஸ்டாரில் ஏன் கழட்டி விட்றாங்கன்னு என்ன ரீசனே தெரியல. திடீர்னு டக்குன்னு அடுத்த முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம் இன்னும் என்னென்ன சூப்பர் ஸ்டார் கழட்டி விட்றாங்கன்ட்டு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்க ஆல்மோஸ்ட் வந்து எலிமினேஷன் சாம்பர் பேப்பர் வியூவில் அப்பியரன்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ் போகுது. பார்ப்போம் உங்களை வச்சு எந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்கன்னு. அதிகமாக என்ன எதை சொல்லப்படுதுன்னா, அவங்க இப்போதைக்கு கரண்ட் உமன் சாம்பியனான டிஃபனி ஸ்டார்டனை ஃபேஸ் பண்ணலாம் எலிமினேஷன் சாம்பர் பேப்பர் வியூவில். லாஸ்ட் மினிட் மண்டே நைட்ரால ஒரு சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. என்னதான் ஸ்டாட்டஸ் டிஃபனி கூட இந்த டைம் மேட்ச் பண்ணாலும் கண்டிப்பாக தோற்று தான் போவாங்க, ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மூலியமா. ஏன்னா இப்போதைக்கு டிஃபனி ஸ்டார்டன் வந்து பார்த்தீங்கன்னா ரெசமினியாக மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ட்ரீம் மேட்சை வந்து ஃபேஸ் பண்ண போய்க்கிறாங்க. எந்த மாதிரி சொல்லலைன்னு போகுதுன்னு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்ரால என்னென்ன செக்மெண்ட் நடக்க போகுது. நாளைக்கு முக்கால்வாசி எல்லாத்துக்குமே லீவாக தான் இருக்கும். அதனால் இந்த மண்டே நைட் ராவை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் சிஎம் பங்க் வராரு, ஏஜெஸ்எல் ரிட்டர்ன். ரொம்ப நாள் கழிச்சு ஏஜெஸ்எல் வந்து மண்டே நைட் ராக் வராரு. அண்ட் டக்கோட்டா கைன் யூஸ்கை வர்சஸ் லீவ் மார்கன் ரக்கேலுக்கான ஒரு மேட்ச் வந்து பண்ணுறாங்க. பிரேலி வர்சஸ் லைரா வல்கேரியாக்கான அதாவது எலிமினேஷன் குவாலிஃபிகேஷன் மேட்ச் வந்து நடக்குது. இந்த மேட்சை பொறுத்தவரை லைரா வல்கேரியா வின் பண்ண அதிக சான்ஸ் இருக்குது. ரோக்ஸானா பெர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அட்டாக் பண்ணலாம் சான்ஸ் இருக்குது. அண்ட் பிரேலிக்கும் உங்களுக்கு ட்ரிபிள் ட்ரீட் மேட்ச் வேறு இருக்குது. NXT வெஞ்சன்ஸில் மேட்ச் இருக்குது. சாரி, லைட்டாக உழப்புது. அண்ட் ராமஸ்டி வர்சஸ் லோகன் பாலுக்கான எலிமினேஷன் சாம்பர் குவாலிஃபிகேஷன் மேட்ச் இருக்குது. இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு லோகன் பால் வின் பண்ணுவார். அண்ட் அப்படியும் ஏதாவது மீறி ராமஸ்ரீ வின் பண்ணாருன்னா நல்லது. அவர் 2025 ரிட்டையர்மெண்ட்டில் ஒரு நல்ல வெற்றியை கொடுத்துட்டு இதுக்கப்புறமா அவர் WWE ரிட்டையர்மெண்ட் ஆகலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சினேசனின் தலைவர் ஜான் சினா பற்றி. இப்போதைக்கு ஜான் சினா தன்னோட ரிட்டையர்மெண்ட் ஒரு ஆரம்பிச்சார். அதெல்லாம் போக இப்போதைக்கு அவரோட டாப் 10 லிஸ்ட் வந்து அதாவது லாஸ் பண்ணியிருப்பார்ல பிகஸ்ட் மேட்சை, அதெல்லாம் லிஸ்ட் வந்து தெரிய வந்திருக்கு. நம்பர் ஃபர்ஸ்ட் பிளேஸில் என்ன இருக்குன்னா, ஜான் சினா வர்சஸ் ராக்கான ரெசல்மேனியா 28 அந்த ஒரு மேட்ச், சாம்பியன்ஷிப் மேட்ச். உங்க எல்லாத்துக்கும் தெரியும் இது வந்து உண்மையிலே ஒரு தரமான ஒரு ரைவல்ரி. ஜான்சன் வர்சஸ் ராக். அண்ட் வெயிட் பரேட் வர்சஸ் ஜான்சினா ஹெலினஸில் 2010 ஓகே. ரோமன் வர்சஸ் ஜான்சினா சத்தியமாக ஜான்சினா வேண்டி இந்த மூமெண்ட்டில் கண்டிப்பாக எடுத்திருப்பீங்க. சம்மர்ஸ்லாம் 2021. ஆனால் இங்கே ராயல் ரம்பரில் ஜேவுஸ் தூக்கி இருந்திருப்பார்ல, அதை 4th மூமெண்ட்டாக வச்சிருக்காங்க. அண்ட் ஜான்சினா வர்சஸ் சோலசிகா கண்டிப்பாக வந்து பெரிய ஒரு சோகமான மூமெண்ட்டு. சோலசிகா கையில் தோக்கடிச்சு ஜான்சினா இதுக்கப்புறம் வராமல் பண்ணது. அண்ட் ஜான்சினா வர்சஸ் ட்ரிபிள் ஹெச்னா இது ஓகே ஓல்டு. ஜான்சினா வர்சஸ் பிரேவ் ஒயிட்கான எலிமினேஷன் எக்ஸ்ட்ரீம் ரூலில் ஒரு மேட்ச். ஜான்சினா வர்சஸ் பட்டிஸ்டா சம்மர்ஸ்லாம் இதெல்லாம் ஓகே. பட் இதில் ஏற்றுக்க முடியாது வந்து சோலசிகா தான். நம்பர் 3 என்ன, இப்போதைக்கு கரண்ட் WWE சாம்பியனாக இருக்கிறவங்க எந்தெந்த சூப்பர் ஸ்டார் கையில் தோற்று போவாங்கன்னு ஒரு லிஸ்ட் வந்து நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு WWE ஸ்மாக்டவுன் பிராண்டான டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் DIY வச்சுருக்காங்களே, அந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப் பெல்ட்டை எந்த சூப்பர் ஸ்டார் கிட்ட தோப்பாங்க, எந்த டீம் கிட்ட தோப்பாங்க அப்படின்னு ஒரு கெஸ் இருக்கும்ல. இப்போதைக்கு அதிக சான்ஸ் இருக்குது மோட்டர் சிட்டி மிஷின் கிட்ட தோக்குறதுக்கு. நெக்ஸ்ட் WWE இன்டர்கண்டா
சாம்பியன்ஷிப்பான சூப்பர் ஸ்பியர் அண்ட் ப்ரான் பிரேக்கர். இவர் யாருக்கிட்ட தோக்க அதிக சான்ஸ் இருக்குன்னா லாஸ்ட் அந்த மண்டே டைட்டில் ட்ரீஸ் பண்ணியிருப்பாங்க ஏஜேஸ்ல. இப்போதைக்கு அதனால ஏஜேஸ்ல கூட தோக்க அதிக சான்ஸ் இருக்க மாதிரி சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டிஃபனி சேட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ட்ரீம் மேட்சாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிஃபனி வாசஸ் சார்லட் ஃப்ளேருக்கான மேட்ச். இவங்களை இப்போ ராயல் ரம்பல்ல சார்லட் ஃப்ளேர் வின் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அடுத்து ரெசல்மேனியால டிஃபனி சேட்டனை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் இந்த மேட்ச்ல டிஃபனி வந்து கிளீனாக வந்து முடிச்சு விட்ருவாங்க. கண்டிப்பாக சான்ஸ் இருக்கு சார்லட் ஃப்ளேர் வின் பண்ணுறதுக்கு. ஒருவேளை டிஃபனி அகைன் வின் பண்ணாலும் சம்மர் ஸ்லாமில் உங்கள் சோழியை முடிச்சு விட்ருவாங்க கண்டிப்பாக. ஏன்னா டிஃபனி லாங் டைம் சாம்பியனாக இருக்க மாட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த ரிங் ஜெனரல் குந்தர் இன்டர்கண்ட சாம்பியன்ஷிப்பாக போன இயரில் செமிசைன் தோக்கடிச்சாரு. இந்த இயரில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவென்ட் ஜெவுஸோ தோக்கடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு. ஏன்னா இப்போதைக்கு மெயின் ஈவென்ட் ஜெவுஸோ போட்டு அசிங்கப்படுத்திருக்காரு ரிங் ஜெனரல் குந்தர். அதனால இந்த ராயல் ரம்பல் வின் பண்ண மெயின் ஈவென்ட் ஜெவுஸோ டைரெக்டாக குந்தரை தான் ஃபேஸ் பண்ணுவார். ஆல்மோஸ்ட் இது கன்ஃபார்மு. அண்ட் அதே மாதிரி அது மட்டும் இல்லை குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சிருவார் இந்த ரெசல்மேனியாவில் கண்டிப்பாக. அண்ட் மாமீர் ரெஃப்ரி இப்போ தான்டா சாம்பியன் ஆனாங்க. இவங்களை தோக்கடி யாராக வரும்னு கேட்டால் அதாவது இப்போதைக்கு மாமீர் ரெஃப்ரி கூட ஃப்ரெண்ட்லி ஸ்டோரி பண்ணிக்கிட்டு இருக்க இயோ ஸ்கை தான். இயோ ஸ்கை இப்போதைக்கு அதிக சான்ஸ் இருக்குது மாமீர் ரெஃப்ரியை தோக்கடிக்கிறதுக்கு. என்னடா கேட்டால் நீங்கள் எதிர்பார்க்கலையா நாஜாக்ஸ் டிஃபனி தோக்கடிப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த மாதிரி செக்மெண்ட் சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி செக்மெண்ட் பண்ணாவே இயோ ஸ்கை எதிர்பார்க்க நேரத்தில் மாமீர் ரெஃப்ரியை தோக்கடிக்கலாம். நெக்ஸ்ட் ராப் பிராண்டஸ் இந்த டாக் டீம் சாம்பியன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம் சாம்பியனான வைக்கிங் ரைடர்ஸ் இருக்காங்க. இவங்களை தோக்கடிக்க சாட் கேபிள் டீமுக்கு அதிக சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை தெரியல, கூகுள் அப்படி தான் போட்டிருக்கு. நெக்ஸ்ட் யூனிவர்சல் சாம்பியனான சின்ஸ்கே நாகமுரா. இவர் இப்போதைக்கு ஹீல் டர்ன் பண்ணியிருக்காரு. இவர் இப்போதைக்கு தோக்க மாட்டாருன்னு கிடையாது. எலிமினேஷன் சாம்பியன் பேப்பரில் மேட்ச் பண்ண வரான்னு தெரியல. ஆனால் அதிக சான்ஸ் இருக்குது ரெசல்மேனியாவில் இவர் டீத்ரோன் பண்ணுறதுக்கு கார்மலைஸால். இப்போதைக்கு கார்மலைஸுக்கு WWE அதிக புஷ் கொடுக்குறாங்க. அதாவது பார்ப்போம் என்ன மாதிரி நடக்குதுன்னு. அண்ட் தோக்க வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த சாம்பியன்ஷிப் வின் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் ஃபைனலாக நீங்கள் எதிர்பார்த்துக்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் ஆனால் அமெரிக்கன் நண்பர் கோடி ரோட். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு இந்த டைட்டிலுக்கு தகுதியானது தான். ஆனால் இவரை தோக்கடிக்க ஆள் இருக்குது. எலிமினேஷன் சாம்பியன் பேப்பரில் யார் வின் பண்ணி இவரை சூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தோக்கடிக்க சான்ஸ் இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு இப்போ ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஜான்சினா தான் வருவான்ட்டு. என்ன தான் ஜான்சினா வந்தாலும் அவர் ஃபுல் டைமராக இருந்தால் கோடியை தோக்கடிக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் கோடியை விட்டு கொடுக்குற ஆளே கிடையாது. அண்ட் கோடி இப்போதைக்கு தெரியும் என்ன தான் அதாவது WWE ரொம்ப ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் கோடி வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்க மாட்டார். என்ன தான் சிஎம் பங்கு வந்தால் ஜான்சினா வந்தாலும் இந்த ரெசம் எல்லாம் கோடி கிட்ட இருந்து டைட்டில் போக சான்ஸ் கம்மி. ஒருவேளை சான்ஸ் இருக்குது. இப்போ சம்மர் ஸ்லாம் வந்து Day 1 Day 2 நடக்கிறதுனால அங்கே வந்து கோடி டைட்டில் வந்து டீத்ரோன் ஆகலாம். என்னை பொறுத்தவரைக்கும் என்னோட ஒப்பீனியன் இதுதான். ஏன்னா ரெசல்மேனியால கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க கோடி தோப்பாருன்ட்டு சான்ஸ் கம்மி தான் என்னை பொறுத்தளவுக்கு. அண்ட் ஏன்னா கூகுளும் அந்த மாதிரி தான் சொல்லியிருந்துச்சு. அண்ட் இப்போதைக்கு WWE அந்த அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனை தோக்கடிக்கணும்னா இந்த ரெண்டே பேப்பர் வியூ தான். ரெசல்மேனியா அண்ட் சம்மர் ஸ்லாம் இந்த மாதிரி பெரிய பேப்பர் வியூ மட்டும் தான் தோக்கடிக்கிறாங்க. அது என்ன கதைன்னு தெரியல. ஓல்டு WWE எக்ஸ்பெக்ட் பண்ண நேரத்தில் டக்குன்னு சாம்பியன்ஷிப் கை மாறும். அதுதான் உண்மையில் நல்லா இருந்துச்சு. இது வந்து என்னன்னா இந்த இப்போதைக்கு மெர்ச்சன்டைஸ் ரிப்போர்ட்டுக்கு WWE அடிமை ஆகிட்டாங்க. அதனால இந்த மாதிரி ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் கிட்ட சாம்பியன் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் ப்ரொமோட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வேற ஒன்றுமே கிடையாது. ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ண சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்சிங் வேற சூப்பர் ஸ்டார் பற்றி அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.